இன்ற முறையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அரசியல் ரீதியான பேச்சுக்களை தாண்டி வேறொரு தளம் குறித்து வேறொரு விஷயம் பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த நேர்காணல். அரசியலை தாண்டி ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் பேச்சுகளும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ மக்கள் ஆன்மீகம், பக்தி, மதம் அப்படின்னு நிறைய விஷயத்த பார்ப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா என்ன? அந்த கேள்வி அந்த நேர்காணல் போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அது குறித்தான உங்களுடைய பார்வை முதல்ல சொல்லிருங்க. இப்போ ஆன்மா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆன்மா என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்குற நேர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திடலாம். ஆன்மீகம்ன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு தனி மனிதனின் அனுபவம் சார்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு பெரிய கடல். இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக சுருக்கிட முடியாது. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்கள். இது யார் மனதையோ புண்படுத்துவதற்கோ இல்லை யாரோட இதையோ எதிர்த்தோ அப்படியான ஒரு விஷயம் இல்லை இது. ஸோ என்னோட புரிதல் படி என்ன இருக்கோ அதுக்கான பதிலை உங்க கேள்விகளுக்கு நான் முன்வைக்கிறேன். போகலாம். ஆன்மா அப்படின்னா என்ன? ஆன்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலும் மனமும் அல்லாதது. அதாவது உடலுக்கும் மனத்துக்கும் சாட்சியாக இயங்குவது, அதுதான் ஆன்மா. இப்போ ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மீகம் என்பது ஆன்மாவை சார்ந்து ஒரு தேடல் பயணம், வாழ்க்கையை தேடிய ஒரு பயணம், அதுதான் ஆன்மீகம். மதம் இது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். மதம்னா என்ன? இல்லை இது கான்ட்ரவர்சியை தாண்டி ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மதம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாட்டு முறை, அதுதான் மதம். ஆன்மீகம் என்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேடல், இது வழிபாட்டு முறை. மதம் காட்டுகிற பாதையில் பயணிக்க செய்வது ஆன்மீகம். தர்மம் அப்படிங்கிற சொல் எல்லா மதங்களுமே சொல்லக்கூடியது. தர்மம் அப்படின்னா கடமை, நீதி, அறநெறி பாதையில இயங்குறது, அதுதான் தர்மம். கர்மா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன? நாம் செய்யும் செயல்களும் அதற்காக நாம் பெறும் எதிர்வினைகளும். பக்தி, மதம், இந்த ஆன்மீகத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு சொல் எல்லா இடத்துலயும் இருக்கும். பக்தி அப்படின்னா நீங்கள் நம்பும் இறைவனை நோக்கி செலுத்தும் அன்பும் அதற்கான நம்பிக்கையும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி பெற செய்வது. ஞானம்னா என்ன? ஞானம் என்பது இலக்கு, நாம் கடைசியா அடையக்கூடிய இலக்கு. அதாவது ஒரு தெளிவு, அனுபவத்தால் பெறக்கூடிய அறிவு. உண்மையை தேடும் தெளிவு, அனுபவத்தால் பெறக்கூடிய அறிவு, இதுதான் ஞானம். மோட்சம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதுதான் மோட்சம். துறவு அப்படின்னா ஆசைகளை துறப்பது. அதாவது புகழ், செல்வம் போன்ற காமனா இருக்க ஆசைகளை துறப்பது. அகங்காரம் அப்படின்னு நான், எனது என்று எண்ணுவது. மாயை அப்படின்னு நிலையில்லாத ஒன்றை நிலை ஆனது என எண்ணும் அறியாமை. இது ஒரு தத்துவ கருத்து. முதல் கேள்வியா இப்போ ஆன்மீகம் தொடர்பாக பேசும்போது கடவுளை வணங்குதல், பக்தி, இறை நம்பிக்கை அப்படின்னு நிறைய சொல்றோம். ஆன்மீகத்திற்கும் இந்த மதத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு? ஆன்மீகம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு ஒரு மனிதன் அப்படின்றது நம்ம ஒரு 3 வகையா பிரிச்சுக்கிறோம். அதாவது உடல், மனம், ஆன்மா. வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு விளக்கங்கள் இருக்கு. நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி மதம் என்பது ஒரு தனி, ஆன்மீகம் என்பது தனி. ஆனா ரெண்டும் ஓவர்லாப் ஆகும், ரெண்டும் இணைந்து பயணப்படும். ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மதம் என்பது வழிகாட்டு முறை, ஆன்மீகம் என்பது தேடல் பயணம். அப்ப அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு நீதி வேணும், ஒரு அறநெறி வேணும். அதுக்கான வழிமுறைகளை சொல்வதுதான் மதம். ஸோ இதுதான் இந்த ரெண்டும். ஆனா நான் சொன்ன மாதிரி இப்ப ரெண்டுமே ஓரல. நீங்க மதம்ன்ற ஒரு வழிக்குள்ள போனீங்கன்னா ஆன்மீகம்ன்ற பயணத்தை மேற்கொள்ளலாம். அப்போ ஆன்மீக பயணம், ஆன்மீகத்தை நோக்கி நகர்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மதம் எந்த மதமா இருந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளதான் அந்த ஆன்மீகத்தை தேடுவாங்க? அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி மனிதன் என்பது காமன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறை வழிபாடு இருக்கும், இறை நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த ஆன்மீக பயணத்துக்கு அது நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அது சொல்லக்கூடிய அறநெறிகளும் வழிமுறைகளும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். இப்போ நீங்க இறைவனை நோக்கி பயணம் செய்த உங்களே தெரியும். சர்ச்சிங் ஃபார் யுவர் இன்னர் நேச்சர், அதாவது நான் யார் அப்படின்னு தேடுறதுதான் ஆன்மீகம். அந்த தேடல் பயணம் தான் ஆன்மீகம். ஸோ அது நீங்க எப்படின்னா இப்ப சிலர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதுலயே பார்க்கலாம், நிறைய பேர் இந்த குருஜிக்கள், சாமியார் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சில பேர் நேரடியாவே ஒளியை வச்சு ஒருமுகப்படுத்தி தியானம் அந்த மாதிரி உங்களுக்கான அந்த பயணத்தை துவக்கி விடுவாங்க. சிலர் பயிற்சிகள் மூலமா மூச்சு பயிற்சி அந்த மூலமா மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான வழிகளை சொல்லி தருவாங்க. மொத்தத்துல இது மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு வழி. இறைவனை தேடி நான் யார் அப்படின்ற ஒரு தேடல் பயணம் தான் ஆன்மீகம்.
அதற்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லுது. அதை கடைப்பிடிச்சு போறவங்க அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். இப்போ மதம் ரீதியா பார்க்கும்போது இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுல இருக்கக்கூடிய மதங்கள் வந்து ஒவ்வொரு மதமும் இந்த பேச்சுவார்த்தை, இந்த சச்சரவு அப்படின்னு இருக்கும். இப்போ ஆன்மீகத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து பிற மதங்களையோ பிற மக்களையோ வந்து வேறுபாடா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கும். என்னோட தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குமா ஆன்மீகம் பயணத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு? நம்ம வந்து அதை வந்து அவங்களை ஆன்மீகவாதினே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தினோட இலக்கு அப்படின்றது என்னன்னு, அதனால நம்ம வந்து விளக்கம் கொடுத்துருந்தோம் ஒவ்வொன்றா என்னன்னுட்டு. அதை நீங்க ஞானம்னா என்னன்னு பார்க்கலாம். ஞானம்ன்றது வந்து உண்மையை தேடும் தெளிவு, அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு. அதுதான் வந்து ஆன்மீகத்தோட இலக்கு. அதாவது நான் யார் அப்படின்னு ஒரு மனதை வந்து அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி உள்தேடல் மூலமா நான் யார், நான் எதுக்கு இந்த வாழ்க்கையில பிறந்திருக்கேன், எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஞானம். அதாவது இலக்கு, ஆன்மீக பயணம், அதோட இலக்கு வந்து ஞானம். இப்போ ஒருத்தர் வந்து இவர் அதை பண்றாரு, இவர் இதை பண்ண. ஆன்மீகம்னாலே முழுக்க முழுக்க கருணை, அன்பு, இதுதான், ஆசைகளை துரத்தல். ஸோ அதனால இது வந்து அவங்கவுங்க அனுபவம் சார்ந்தது தான். மற்றவர்களை குறை சொன்னால் அவங்க ஆன்மீக பாதையிலே போலன்னு அர்த்தம். ஏன்னா இங்க முழு முதல் இதே வந்து அன்பும் கருணையும் தான். அது இல்லாம நீங்க வந்து தன்னை ஒரு ஆன்மீகவாதினே நீங்க சொல்லிக்க முடியாது. இப்போ கடவுள் நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு கடவுள்கள், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய குல தெய்வங்களை கும்பிடுவாங்க, ஒவ்வொரு தெய்வங்களை கும்பிடுவாங்க. இப்போ ஆன்மீகம் அப்படின்னாவே ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு பார்வையிலே இருக்கும்போது, இப்போ ஊர் பகுதிகளில் வந்து சாமி கும்பிடும் போதே அவங்க சத்தமா வேண்டதா இருக்கட்டும், அந்த ஓசைகள், அந்த மற்ற கருவிகளை பயன்படுத்தி ஓசையா இருக்கட்டும், அவங்களோட சாமி கடவுளே வந்து அந்த சத்தத்தோட இருக்கும். இப்போ அந்த உணர்வுக்கும் இந்த ஆன்மீகத்துக்குள்ளதானே வரும். அந்த ஆன்மீகம், இந்த உணர்வு, இந்த சத்தம், இதெல்லாம் வந்து எப்படி வேறுபடுது? நான் இதான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இதுல வந்து நீங்க என்ன இதுல வந்து நல்லா புரிஞ்சுட்டு கவனிக்கும் அப்படின்னா, இது வந்து தனி மனித அனுபவத்தை சார்ந்தது. அதாவது இப்போ நீங்க அதை வந்து ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு வகைப்படுத்தலாம். இதுல நீங்க எப்படி இதை ஏன் இதை வந்து நான் அதுக்குள்ள கொண்டு போறேன் அப்படின்னா, நம்பிக்கை சாந்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். அதை தான் நான் சொல்றேன். அதுதான் நான் வந்து நம்பிக்கை இன்மை டிஃபைன் பண்றேன். அதாவது இப்போ நீங்க கேட்குற கேள்வி, இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க, அது பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 3 வகையா வந்து இதுபடுத்தலாம், 3 வகையா வகைப்படுத்தலாம், 3 வகையாக. அதுல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இந்த சாமி வர்றது, இந்த பேய் பிடிக்கிறது, இந்த பிசாசு பிடிக்கிறது, சயின்டிஃபிக்கா இட் இஸ் நாட் ப்ரூவன். அறிவியல், ஆனா அறிவியல் ரீதியா அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பேய், பிசாசு அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்க வந்து அறிவியல் ரீதியா ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்வாங்க, அதாவது தூக்கமின்மை, மென்டல் ரிட்டார்டட்னஸ், மனநல பாதிப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் ஷேடோ கான்செப்ட் ஒன்று இருக்கு, ஒளி நிழல். அந்த மாதிரி அவங்க வந்து அறிவியல் ரீதியா அப்படிதான் அவங்க வந்து அதை வகைப்படுத்துறாங்க. ஸோ இது வந்து அறிவியல் ரீதியா. ஆனா இந்த பேய், பிசாசு அப்படின்றதுக்கு அறிவியல் ரீதியா எந்தவித அதாவது அதை நம்பக்கூடிய எந்தவித ஆதாரமும் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியா நிறைய குறிப்புகள் இருக்கு. இந்த தூய ஆவி, தீய ஆவி, அந்த மாதிரி வந்து கிளாசிபிகேஷன் இருக்கு, குறிப்புகள் இருக்கு. ஆனா அதுவும் வந்து நிரூபிக்கப்பட்டதல்ல. அப்ப உண்மை அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க நான் வந்து இப்படி ஆனே அப்படி ஆனேன், அது உங்க தனிப்பட்ட அனுபவம். ஆனா அதை நீங்க உணர்ந்திருக்க மாட்டீங்க, உணர முடியாது. அப்போ உங்களுக்கு பார்த்தா அது வெளியில இருந்து ஒரு கேலியான விஷயமா இருக்கும். ஆனா அவர் உண்மையிலே உணர்ந்து அவருக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும். அதனாலதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து அனுபவம் சார்ந்ததுதான். இந்த வார்த்தையை தான் நான் அடுத்தது கேட்கலான் இருந்தேன். இப்போ உணர்வு அப்படிங்கிறது தான். இப்போ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு, கடவுளை நான் வேண்டேன்னு சொல்லும்போது அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து எப்போ வெளிப்படும், அல்லது அதற்கான ஒரு எல்லை இருக்கா? இது இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நான் வந்து அந்த மோட்சம் அந்த இறை நிலையை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு எப்படி அவங்க விரும்புறாங்க, எப்படி உணர்றாங்க அவங்க? அதுதான் இப்பதான் நம்ம இது ஆன்மீகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கேட்கறது இது வந்து ஒரு மத வழிபாடு. நான் போய் ஒரு இறைவனை நோக்கி வேண்டது, அன்பு செலுத்துறது, இதெல்லாம் வந்து மத வழிபாடு. ஆன்மீகம்ன்றது நீங்க வந்து ஒரு பயிற்சி பெற்று, அதான் நான் சொன்னேன், இதுல வந்து நீங்க ஆசையை துறக்கணும். புகழ், செல்வம் போன்ற விஷயம், ஆசைகளை வந்து நீங்க துறந்து, அதுதான் துறவின்னு சொல்றோம் நம்ம. இப்ப துறவின்றது சும்மா கல்யாணம் பண்ணாம ஒரு ஆள் இருக்கிற அப்படி அவர் வந்து துறவியா நீங்க கிளாஸிஃபை பண்ணுவீங்க. நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. காவி உடை அணிந்தாலே துறவி, அப்படி கிடையாது. அது அப்படி கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணாத ஒரு துறவி, காவி உடை அணிபவர் துறவி, இது அப்படி கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஆன்மீகம்ன்ற விஷயத்தை, அந்த பயணத்தை வந்து நீங்க மேற்கொண்டு அந்த ஞானம்ன்ற இலக்கை அடைஞ்சாதான் நீங்க துறவி.
புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க உள்ள இறைவனிடம் ஒரு தொடர்பு இருக்கின்றாங்களா, அதுதான். இப்ப அதை வந்து நம்ம என்னையாலுமே அதை வந்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன், ஏன்னா இப்ப நானும் அந்த அந்த இலக்கு அடையலைல. நம்ம அந்த பயணத்துல எல்லாருமே அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஞானத்தை அடைந்த ஒருவரால் மட்டும்தான் இதுக்கான முழுமையான உண்மையானது. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இந்த மதம் ஆன்மீகம்ன்றதே வந்து தனி மனிதனுடைய ஒரு அனுபவம் தான். இது யாரோடையும் வந்து ஷேர் பண்றதோ இல்ல நம்ப வைக்கிறதோ அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த நம்புனீங்கன்னா அது உண்மை, நீங்க அதை உணரல, நீங்க அது இல்லைன்னா அது பொய், அவ்வளவுதான். இப்போ கடவுள் நம்பிக்கை இந்த உணர்வு குறித்து பேசிட்டோம். இதுல வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எல்லா கடவுளும் எல்லா மதத்திலையும் வந்து மூட நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையில வந்து இந்த பரிகாரம் செஞ்சா நீங்க நினைச்சதை நடக்க முடியும், இந்த விஷயம்லாம் இருக்கு, இதெல்லாம் செஞ்சாதான் வந்து கடவுளை வந்து நீங்க போய் சேர முடியும், கடவுளை பார்க்க முடியும், கடவுளை உணர முடியும் அப்படின்றதுல இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள்கிட்ட வந்து சரியான ஒரு புரிதலோட அந்த விஷயங்களை செய்யறாங்களா? இந்த விஷயம் வந்து இது ரொம்ப பிராடான டாபிக். இது ஒன்ஸ் அகேன் நான் சொல்ற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறலாமா? இல்லை. நீங்க ஒரு 10 விஷயம் எடுத்தீங்கன்னா ஒரு 5 காரியத்துல வெற்றி பெறீங்க, ஒரு 5 காரியத்துல தோல்வி அடைகிறீங்க. ஆனா நீங்க 10 காரியத்துக்கும் அந்த இறைவனை வேண்டியிருப்பீங்க, கரெக்டா? அப்ப 5 விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக அந்த இறைவன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல. அப்ப இது வந்து உங்களோட புரிதல் தான். அதாவது நான் ஒண்ணு இருக்குன்னு நம்புறேன், அங்கதான் இது கருமான்னு ஒண்ணு வருது. அப்ப எனக்கு 5 விஷயம் நடக்கல அதனால இறைவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கருமான விஷயத்த பார்த்தோம். நான் தவறான செயல் செய்தா எனக்கு தவறான எதிர்வினை தான் கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து நீதி, நேர்மை, அறநெறி வழியில செயல்படுறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம அந்த 10 வார்த்தைக்கான விளக்கங்களை பார்த்தோம். ஸோ அது எல்லாமே நீங்க போட்டு பார்க்கல அந்த விஷயம் கிடைக்கும். அப்ப இப்ப மூட நம்பிக்கைக்கு வருவோம். மூட நம்பிக்கைன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு தர்க்க ரீதியான ஆதாரமோ இல்ல சிந்திச்சு பார்த்தா நமக்கு சரின்னு படலையோ அந்த விஷயம்லாம் வந்து மூட நம்பிக்கை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, கருப்பு பூனை குறுக்க போச்சுன்னா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளாம் போயிருக்கோம், எத்தனை போயிருக்கு, தாண்டி போறோம், ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பழக்க வழக்கத்தை அப்படியே ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பூனை குறுக்க போனா ஏதாவது ஆயிரம், எந்த விதமான இதுவும் கிடையாது, எவிடன்ஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த பேசிட்டு இருக்கலே பள்ளி சத்தம் கொடுத்தா வந்து நடந்துரும் அப்படின்வாங்க. அப்படியும் கிடையாது. அப்பனா டெய்லி எல்லார் வீட்லயும் பள்ளி சவுண்டு கொடுத்துட்டே தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மூட நம்பிக்கை. இதே மாதிரி நம்பிக்கைன்னா அப்ப நம்ம எல்லாத்தையுமே இந்த வழிமுறையில வர எல்லாத்தையுமே நம்ம வந்து மூட நம்பிக்கையிலே கொண்டு போய் சேர்த்துட முடியாது. நம்பிக்கையான விஷயங்களும் இருக்கு. அதாவது சயின்டிபிக் ரீசனோட நம்ம பழக்கப்படணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம முன்னோர்கள் சில விஷயத்த வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். அது என்ன, கிருமிகள் கையில ஒட்டிடும், அதனால கழுவ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்பிக்கை. புரியுதுங்களா? அது நமக்கு சயின்டிபிக்காவே தெரியும். நீங்க கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா கையில இருக்க அழுக்கு உள்ள போகும், அது ஏதாச்சும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது. ஸோ நல்ல வழிமுறைகளும் இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. மூட நம்பிக்கைன்றத இப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து ஓகே, இதுக்கு சயின்டிபிக்கா எவிடன்ஸும் இல்லை, இது வந்து சரியும் இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம பின்பற்றோம் அப்படின்றதா அந்த மூட நம்பிக்கையில போகும். இப்போ இந்த ஆன்மீகம், கடவுள் பக்தியை வந்து கேள்விக்கு உள்ளாக்கணுமா ஆக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ கடவுளை கேள்வி கேட்கறியா, எங்களுடைய சமயத்தை கேள்வி கேட்கறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பக்திய ஆன்மீகத்தை வந்து கேள்விக்கு உள்ளாக்குறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்? அல்லது இந்த நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து முனிவர்களாகட்டும், துறவிகளாகட்டும், அவங்கெல்லாம் வந்து அதை பற்றியான ஒரு வார்த்தைகள், எழுத்துக்கள் அதை நோக்கி தான் இருந்திருக்காங்க. அவங்களும் சொல்லவும் அதை பற்றி தான் இருக்கு. அப்போ கேள்விக்கு உள்ளாக்குறது வந்து சரியா தவறா? இது நான் வந்து ஆன்மீகம்னு மட்டும் இல்லை, நான் இதை ஒரு பொதுவா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முழுதாக உள்வாங்காமல், புரிந்து கொள்ளாமல், அது என்னவென்றே தெரியாமல் கேள்வி வைத்தால் அது தவறு. ஒரு விஷயத்த நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக கேள்வி எழுப்ப முடியாது. நமக்கு புரியலன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் முற்படணுமே தவிர அது தவறு அப்படின்ற பார்வையில நம்ம கேள்வி கேட்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு கேள்வி, நான் அந்த மதத்தை பின்பற்றல, நான் சும்மா நான் இந்த மதம் பின்பற்றுறேன், எந்துதான் சரி அப்படின்னு சொல்லி இன்னொரு மதத்தை கேள்வி கேட்கறது தவறு. அப்ப அதுதான் நான் முதல்ல திரும்ப சொல்றேன், நீங்க ஆன்மீகம், பக்தி இது எல்லாமே ஒரே மார்க்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் தானாக உணர்ந்தால் மட்டுமே அது உண்மை. அவன் உணர்ந்து அவன் அதை என்னவா புரிஞ்சுக்கிறானோ அதுதான் வந்து உண்மை. இது அவரவர் நம்பும் விஷயம் இது. ஸோ இதை வந்து நீங்க வந்து இப்படி பிராடா கேள்வி கேட்டால் அது தப்புன்னு சொல்றேன். கேள்விக்கு உட்படுத்துவது தவறு. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவு பெறலாமே தவிர அதை வெறும் கேள்வியாவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற பார்வையில கேள்வி வைத்தால் அது தவறு. இப்போ மனிதர்கள் வந்து அறிவு சார்ந்து, சிந்தனை சார்ந்து, அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயத்த நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை அல்லது அந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு
ஒரு ஒரு மன அமைதியோ வேற ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்குது. கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது ஒன் செகண்ட், இது வந்து மைண்ட் செட் ரிலேட்டடான ஒன்று. இப்போ நீங்க வந்து எப்பயுமே நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப அதனாலதான் வந்து இந்த இடத்துல நான் துறவின்ற ஒரு கான்செப்டை சொல்ல விரும்புறேன். அதாவது ஆசைகளை துறப்பது. அதாவது இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களோட ஆசை தான் உங்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஒரு கருத்து, ஒரு விதி, அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போறோம், அது நடக்கல அப்படின்னா ஏமாற்றம் அடையும். அப்ப ஏமாற்றம் ஒரு மனிதனுக்கு வரையில அப்ப என்ன, கோபம் வருது, பொறாமை வருது, மனது சஞ்சலப்படுது, இன்னொருத்தர் மேல வெறுப்பு வருது. அப்ப நம்ம ஆன்மீகம்னா என்னன்னு பார்த்தோம், உள்ள போய் நம்ம யாருன்னு தேடி இறைவனுக்கும் நமக்கான தொடர்பு. அப்ப நீங்க இந்த பயணம் மேற்கொள்ளணும்னாலே உங்களுக்கு மெயினா தேவையானது வந்து அமைதி. அப்ப இங்க ஆசையை, நீங்க ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டாலே அதை அடைஞ்சா நீங்க வேற மாதிரி வேற சில உணர்வுகள் வந்துடுது. அதீத சந்தோஷம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா, இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் சொல்றாங்க. வெரைட்டி ஆஃப் எமோஷன், அகங்காரம் வந்தது. அதனால இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் எமோஷன், உங்களை ஒரு எமோஷனுக்குள்ள ட்ராப் பண்ணும். நீங்க இதுல எது இருந்தாலும் உங்களால ஆன்மீகத்துல பயணம் செய்ய முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மனதை ஒருநிலைப்படுத்தணும், அமைதி வேணா, ஒரு அமைதி தேவை. அப்ப அதை அடைஞ்சவங்களை தான் நம்ம துறவின்னு சொல்றோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வெறும் காவி ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் துறவி அப்படின்றது இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம மன அமைதியை நோக்கி நீங்க பயணம் பண்ணி போறதுதான் வந்து சிறந்தது. இன்றைய தலைமுறை எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதற்கு முன்பு வந்து அம்மா அப்பா வந்து என்ன சொல்லிப்பாங்க, சாமி கும்பிடு, கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கு இளைஞர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த கடவுள் நம்பிக்கை, அதே போல ஆன்மீகம், தியானம், இதை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணங்களை வந்து இளைஞர்கள் மேற்கொள்றாங்களா? அந்த மாதிரியான ஒரு தலைமுறையா மாறிக்கிட்டு இருக்கா? இது எப்படி இருக்கு? இது அப்படின்னு சொல்ல முடியாது. சாமியே கும்பிடாம பெரிய ஆளா இருக்கவங்களும் இருக்காங்க, சாமி கும்பிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எல்லாரும் சாமி கும்பிட்டு நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு தலைமுறை சாமி கும்பிடாம கஷ்டப்படுறவங்க இல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் ஒண்ணு இருக்கும்ல. நம்ம வந்து அறிவியல் பூர்வமா நிறைய விஷயம் பாக்குறோம். கல்வி ரீதியா, படிப்பு ரீதியா, வேலை வாய்ப்பா, ஒரு 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 குடும்ப வளர்ச்சி அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கா, இல்லைன்னா வேற மாதிரி இருக்கான்னு கேட்க? இல்ல, அது நீங்க வளரும் சூழல் தானே. இப்ப நீங்க அதாவதுங்க, நம்ம எல்லாத்துக்கும் மேலேயும் சமுதாயத்துல வந்து சில சில எப்படி சொல்றது, பவர்னு சொல்லலாம். பவர், அப்புறம் பணம், இந்த மாதிரி மணி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொசைட்டி இருக்கும் ஹையர் லெவல். நீங்க நல்லா உள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு முருகனை பத்தி, வட மாநிலத்தை சார்ந்த ஒரு முருகன் சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க. தமிழ்ல ஒரு படம் எடுத்து வந்து இங்க நம்ம இதுன்னு வருது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வளரும் சூழல் தான். எனக்கு வந்து முருகர் யார் அப்படின்னு இங்க என்ன சொல்லி தராங்களோ அதுதான் நான் சொன்னேன். நானா உணரும் வரைக்கும், நானா ஒரு விஷயத்த உணரும் வரைக்கும் நான் எதை நம்புறேன், சொல்லறிவு, படிப்பறிவு, இதை வச்சுதான் நம்புறேன். எனக்கு வந்து இப்படிதான், இதுதான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை நம்புறோம். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறகுறாரு, அவரு இயல்பாவே என்ன பண்ணுவாரு, கிறிஸ்துவ வழிமுறையில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படியே வளருவாரு. அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டுல என்ன ஆகும், அவங்க அம்மா அப்பா எதை பேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து தனி மனித தேர்வே இல்லை. நம்ம வந்து ஒரு தொடர்ந்து அப்படியே வரோம், அப்படியே ஜென்ரேஷனா அவங்க வீட்டில் என்ன கட்டி எழுப்பப்படுதோ அப்படி வரும். நம்மளே ஒரு மதத்துக்குள்ள போய் கிளாஸிஃபை ஆகிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துல மாறுறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த புரிதல் ஏற்பட்டு அதை மாறுறாங்க. அப்போ இந்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வளரும் சூழல் தான் இது ஒரு தலைமுறையே சேர்த்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்க வகைப்படுத்த முடியாது. அந்தந்த சூழலை சார்ந்தது. ஒருவர் வளரும் சூழல், அவனுடைய உணர்வு, அவனுடைய அனுபவம், அவனோட புரிதல், இதுதான் வந்து அவன் இறைவனை நோக்கி போறானா இல்லையா அப்படின்றது வந்து நடக்கும். ஆனா நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா துறவரம் நோக்கி போறவங்க ரொம்ப கம்மி, கடவுள் பக்தி உள்ளவங்க அதிகம். கடவுள் நம்புறாங்க, கடவுள் மீது அன்பு செலுத்துறாங்க, தனக்கு ஏதோ நல்ல, ஏன்னா யாரும் இங்க ஆசையை துறக்க முயற்சி செய்யறது இல்லை. இப்ப நீங்க கோயிலே போய் என்ன சாமி கும்பிடுறீங்க, எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல பணத்தை கொடுங்க. ஸோ பக்தியை நோக்கி போறவங்க தான் அதிகமா இருக்காங்களே தவிர ஆன்மீக பாதையில பயணம் பெற்று ஞானத்தை நோக்கி போறது மிகவும் குறைவு.